ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸோட எல்பிஜெராவோட கண்டினியூட்டியை இப்போ பார்க்கலாம். 1991 கிரைசிஸ்க்கான பாயிண்ட்ஸ். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னன்னா, எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்துட்டு அதிகமாக இருந்தது. ஃபாரெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 2 வீக்குக்கு மட்டும்தான் இம்போர்ட் பண்ணதை கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட காசு இருந்துச்சு. ஓகே, அது போக இம்போர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே, இம்போர்ட் வந்துட்டு கம்மியாகிற மாதிரி அஃபெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா நீங்கள் நிறைய பொருளை வந்துட்டு வாங்க முடியாது, ஏன்னா உங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குது. ஸோ இம்போர்ட் கரன்ச்சும் நடந்துச்சு. ஸோ இதோட பேக் எண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்பெண்டிங் அண்ட் மினிமல் ரெவன்யூ. ஒரு பக்கம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல வந்துட்டு பிரச்சனை இருக்குது, இன்னொரு பக்கம் வந்துட்டு நிதி பற்றாக்குறை இருக்குது. விச் மீன்ஸ் என்ன, நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதே நேரத்தில் வருமானம் இல்லாமல் இருந்தது. ஏன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஒன்று வந்துட்டு என்னென்னா, நிறையா வந்துட்டு மக்களுக்காக சோஷியல் செக்டாரில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு டேக்ஸ் ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து வந்துட்டு என்னென்னா, மேஜராக அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இது எல்லாமே இன்னொரு காரணமாக இருந்தது. அதுக்கடுத்து ரெவன்யூ ஏன் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். கார்ப்பரேட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாங்க, கம்பெனிஸ்லேருந்து வர டேக்ஸஸ் கம்மியாக இருந்துச்சு, அது போக கரப்ஷன் நிறையா இருந்தது. கரப்ஷன் இருந்ததுனால வந்துட்டு என்ன, ஈஸியாக டேக்ஸ் இவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, டேக்ஸ் இவேஷனுங்கிறது என்னென்னா, இல்லீகலாக வந்துட்டு டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது. இந்த பினாமிஸ் மூலமாக பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறது, இந்த இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னென்னா, என்ன பண்ணன்னு தெரியல. இந்தியா வந்துட்டு ஒரு திக்குமுக்கான நிலையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் இருந்து வந்து தப்பிக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க குளோபலாக இருக்கிற ஆர்கனைசேஷனை போய் பார்க்க போகிறாங்க. அதுதான் என்னென்னா, வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF. வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் ஒரு சில எக்கனாமிக்கல் ரிஃபார்ம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். IMF என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் உங்களோட கரன்சிஸை டீவாலுவேட் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சரலாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுங்கள், ட்ரேடில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கிறீங்க. இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 1991க்கு முன்னாடி வரைக்கும், இப்போ நான் வந்துட்டு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்தில் இந்தியாவுக்குள்ளே 10 காரு தான் இறக்குமதி பண்ணலான்ட்டு ரூல் வச்சுருப்பாங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதுதான் குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, நம்பர் பேஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா, இவ்வளோ பெரிய இந்தியாவில் மொத்தமே 10 கார் தான் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு முதலையே அப்ளை பண்ணணும். அப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் ஒரு காரே வாங்க முடியும். இப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. சரி சார், காரு தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அதே இதை வேறு மாதிரி வச்சுக்கிடுவோம். நான் ஒரு கம்பெனி தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஒரு மெஷின் எனக்கு தேவைப்படுது. அந்த மெஷின் நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அது எனக்கு வந்துட்டு என் கையில் வந்து சேர்றதுக்கு 6-7 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அந்த மெஷின் அவுடேட்டட் ஆகிருக்கலாம், வேற ஒரு மிஷின் வந்திருக்கலாம்ல. ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்தியா வச்சிருந்துச்சு. அது போக இறக்குமதியில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, ஏற்றுமதியிலையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எப்படின்னா, முதல்ல இங்கே உள்ள மக்களுக்கு நீ எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டு மிச்சம் இருந்தால் தான் நீ ஏற்றுமதி பண்ணணும். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு என்னென்னா, நான் வந்துட்டு கன்சிடர் தட் நான் ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு சைக்கிளை விற்கணும்னு முடிவு பண்ணுறேன். என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட்டு, முதல்ல எல்லா மக்களும் இங்கே சைக்கிள் வாங்கிக்கிறட்டும், அதுக்கப்புறம் நீ வெளிநாட்டுக்கு விற்றுக்கோ அப்படின்னாங்கன்னா, நான் அது எப்போ நடக்கும்? புரியுதா? அதே நேரத்தில் நான் இங்கே விற்றேன்னா எனக்கு 2000 ரூபா தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நான் வெளிநாட்டுக்கு விற்றேன்னா எனக்கு டாலர்ஸில் வர்றப்போ வந்துட்டு 5000 வரைக்கும் எனக்கு இந்தியன் கரன்சியில் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா, நான் அதை தானே பார்ப்பேன். ஓகே, அப்போ இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸ்போர்ட்டுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நீ வைக்கக்கூடாது. ஓகே, உன்னோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லிமிட் பண்ணு அப்படின்னு வந்துட்டு IMF ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சுரல் ரிஃபார்ம். அந்த ஸ்ட்ரக்சுரல் ரிஃபார்ம் தான் LPG. சரியா? இதெல்லாம் தாண்டி இதோட ரீசன் என்னன்னா, இதோட ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸை ஓவர் கம் பண்ணும். அப்போ இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 16லேருந்து 17% இருந்துச்சு. அது போக ஃபாரின் ரிசர்வ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத நம்ம பேசிட்டோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு பொருளை வெளியே விற்கிறேன், உள்ளே ஒரு பொருள் வருது, இது ரெண்டுக்கும் வந்துட்டு நான் கொடுக்க வேண்டிய காசு, இதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, நம்ம அதில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பண்ணாங்க. அந்த ரிஃபார்மில் தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல். அப்படின்னா என்னென்னா, கவர்மெண்ட் வந்துட்டு என்னென்னா தன்னோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை குறைச்சிக்கிச்சு. ஓகே, அதை குறைக்க போயிருச்சு, அதுதான். ஓகே, ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அபாலிஷன் ஆஃப் த லைசன்சஸ். நான் தான் சொன்னேன்ல, ஏகப்பட்ட லைசன்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. மொத்த லைசன்ஸையும் வந்துட்டு இவ்வளோ லைசன்ஸ்லாம் தேவையில்ல, அவங்க என்ன கம்பெனி தானே தொடங்க போகிறாங்க, அதை நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து லைசன்ஸை கொடுங்க
அது போக வந்துட்டு என்னன்னா, இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. எப்படின்னா டிஜிட்டலாவே வந்துட்டு எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கலாம். நீங்க ஆஃபீஸ் போகணும்னு அவசியம் இல்ல. ஒரு டிபார்ட்மென்ட்டுக்கும் நீங்க போய் வந்துட்டு ஏறி ஏறி இறங்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு கம்பெனி தொடங்க போறீங்களா? ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல போயிட்டு நீங்க என்ன கம்பெனி தொடங்க போறீங்கிறத குடுத்துட்டு, யார் யார்ட்ட கிளியரன்ஸ் வாங்கணும், என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது எல்லாத்தையும் நீங்க அப்படியே அப்லோட் பண்ணிறலாம். அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு வந்துட்டு லைசென்ஸ குடுத்துருவாங்க. அது இன்னும் ஒரு படி மேல போய் இப்ப என்னன்னா, WhatsAppலயே நீங்க எல்லாத்தையும் வந்துட்டு டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறலாம். அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கு WhatsAppலயே வந்துட்டு அந்த லைசென்ஸோட சர்டிஃபிகேட் வந்து சேர்ந்துரும். வித் கோடு GSTIN கோடோட வந்துரும். அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்ளோ பெரிய சேஞ்சஸ கிரியேட் பண்ணாங்க இப்ப. சரிங்களா? அப்புறம் எங்கெல்லாம் வந்துட்டு கவர்ன்மெண்ட் வந்துட்டு தேவை இல்லன்னு முடிவு பண்ணாங்க. எல்லா இடத்துலயும் வந்துட்டு கவர்ன்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. மெயினா வந்துட்டு என்னன்னா, அட்டாமிக் எனர்ஜி, அதுக்கப்புறம் ரயில்வே செக்டார்ஸ். இதுல மட்டும் கவர்ன்மெண்ட் இருந்தா போதும். அதுல மட்டும் வந்துட்டு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கண்ட்ரோல் இருந்தா போதும். மித்த எல்லாத்துலயும் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ குறைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஓகே. இதுக்கு அடுத்து இதுதான் இன்னொரு மெயினான ஃபேக்டர். பிரைஸ் டிட்டர்மினேஷன். முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் தான் வந்துட்டு நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பிரைஸ சொல்லுவாங்க. அது எதுக்கு சார் அப்படி பண்றாங்க அப்படின்னா, மக்களுக்கு எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளா இருக்கணும். அப்புட்னா நான் தான் அதுக்கான பிரைஸ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? ஆனா யோசிச்சு பாருங்க, நான் கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்றேன். நான் வந்துட்டு என்னோட என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும். எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது கவர்ன்மெண்ட் வந்து பிரைஸ டிட்டர்மைன் பண்ணாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணுவீங்களா? அவ்வளோ ஏன் கஷ்டப்பட்டு நான் பண்ணணும்னு சொல்லி பிசினஸே பண்ண மாட்டீங்க. அப்ப அந்த பிரைஸ் டிட்டர்மினேஷன் வந்துட்டு என்னன்னா, இட்ஸ் a மார்க்கெட் டிட்டர்மைன்டு. ஓகே. மக்கள் என்ன பிரைஸ்ல வந்துட்டு ஒரு பொருள குடுத்து வாங்கணும்னு முடிவு பண்றாங்களோ, அவங்க முடிவு பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரைஸ் டிட்டர்மினேஷன் கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து வந்துட்டு மார்க்கெட் டிட்டர்மைன்டா மாத்திட்டாங்க. ஸோ இதுதான் மேஜரா வந்துட்டு இந்த லிபரலைசேஷன்ல பண்ணது. இது தாண்டி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, RBIல நெறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. RBI முன்னாடி வந்துட்டு எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் மாத்துனாங்க. அதுக்கடுத்து மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட். ஈஸியா வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட்ஸ் உள்ள வர்றதுக்காக வந்துட்டு நெறைய ஹெல்பிங்க கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்ஸ் ரிஃபார்ம் பண்ணாங்க. டாக்ஸ் ரிஃபார்ம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டாக்ஸஸ கம்மியாக்குனாங்க. ஸோ இன்கம் டாக்ஸஸையும், கார்ப்பரேட் டாக்ஸையும் கம்மி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யாருமே சரி கம்மியான டாக்ஸ் தானே இருக்கு. நம்ம கவர்ன்மென்ட்க்கு ஒழுங்கா டாக்ஸ் பே பண்ணிருவோம். அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துரும்ல. அப்ப டாக்ஸ் இவேஷன் குறைஞ்சிரும். ஸோ அப்ப டாக்ஸ் ரிஃபார்ம் நெறைய பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இது போக டீவாலுவேஷன் பண்ணாங்க. டீவாலுவேஷன்ங்கிறது வந்துட்டு என்னன்னா, அகைன் நம்ம ஃபாரெக்ஸ்ல வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் படிக்கும்போது படிப்போம். இங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டீவாலுவேஷன் பண்ணீங்கன்னா, எக்ஸ்போர்ட் அதிகமாகும். புரிஞ்சதா? அதாவது உங்களோட நாட்டோட கரன்சிய நீங்க வந்துட்டு விலை மதிப்ப குறைக்கிறீங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள நீங்க ரூ. 10 வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப அத ரூ. 20 தான் குடுத்து வாங்க முடியுங்கிற மாரி மாறுச்சுன்னா, அதுக்கு பேரு தான் டீவாலுவேட்டட் கரன்சின்னு அர்த்தம். இப்படி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, டீவாலுவேஷன் நடந்துச்சுன்னா, எக்ஸ்போர்ட் அதிகமாகும். ஸோ டீவாலுவேஷன் இஸ் புரொபோர்ஷனல் டூ த எக்ஸ்போர்ட். ஸோ கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, டீவாலுவேட் பண்ணாங்க. அதனால வந்துட்டு நெறைய ஏற்றுமதி நடந்துச்சு. ஏற்றுமதி நெறைய நடந்துச்சுன்னா, ஃபாரின் கரன்சி நெறைய உள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் தான் வந்துட்டு டேட் டிட்டர்மைன் முடிவு பண்ணாங்க. டாக்ஸஸ் அண்ட் தென் த ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல நெறைய சேஞ்சஸ் கிரியேட் பண்ணாங்க. ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல என்ன சேஞ்சஸ் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்ட்டு. இறக்குமதி பண்றதுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏற்றுமதி பண்றதுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது எல்லாத்தையும் தளர்த்திட்டாங்க. அதனால நெறைய வந்துட்டு ட்ரேட் நல்லபடியா நடந்தது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு லிபரலைசேஷன்ல பண்ணாங்க. அடுத்து பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள். இவ்வளோ நாள் வந்துட்டு கவர்ன்மெண்ட் தான் வந்துட்டு அதோட ஓனரா இருந்தாங்க. ஓகே. விச் மீன்ஸ் என்னன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 கோடி வந்துட்டு கவர்ன்மெண்ட் தான் அதில இன்வெஸ்ட் பண்ணி வந்துட்டு அத கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குதுன்னா, அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்துருவாங்க. அப்படி விக்கிறப்போ வந்துட்டு அது ஒரு பிரைவேட் கம்பெனி வந்துட்டு அதில வந்துட்டு 70 லட்சம் குடுத்து அந்த ஒரு 70 கோடி குடுத்து அத வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்ப 70% ஆஃப் த ஷேர் வந்துட்டு அந்த பிரைவேட் கிட்ட போயிரும். ஸோ பிரைவேட் வந்துட்டு அதோட ஓனர்ஷிப்ப எடுத்துக்குருவாங்க. ஸோ இதுக்கு பேரு தான் டிஸ்இன்வெஸ்ட்மென்ட். ஓகே. இல்லன்னா பிரைவேட் கிட்ட தன்னோட மொத்த ஓனர்ஷிப்பையும் குடுக்குறது. இதுக்கு பேரு தான் பிரைவேட்டைசேஷன். இப்படி பண்றது எதுக்காக அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன். கவர்ன்மெண்ட்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கவர்ன்மெண்ட்ல வேலை பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. எப்படி இருக்காது அப்படின்னா, நீங்க என்னதான் நல்லா வேலை பார்த்தாலும், நீங்க ஹைரார்கிக்கு மூவ் ஆகுறது வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஏஜ். ஓகே. இயர் ஆஃப் சர்வீசஸ். ஸோ நீங்க வந்து சீனியர் ஆகுறப்ப தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குரோத் இருக்கும். ஆனா பிரைவேட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்லா வேலை பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லெவல்ல குரோ ஆகலாம். ஸோ இது ஒரு ஃபேக்டர். ஓகே. அது போக வந்துட்டு இங்க வந்துட்டு என்னன்னா, என்னதானாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்குங்கிற ஒரு ஹோல்ட் இருக்கிறதுனால வந்துட்டு மேபி எஃபிஷியன்சி குறையலாம். ஸோ இந்த 2 ஃபேக்டர் கன்சிடரேஷன எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரைவேட் கிட்ட குடுத்தாங்க. பிரைவேட் கிட்ட குடுக்குறப்போ வந்துட்டு எஃபிஷியன்சி இன்கிரீஸ் ஆகும். எம்ப்ளாயிக்கு வந்து நெறைய மோட்டிவேஷனல் ஃபேக்டர் இருக்கும் வொர்க் பண்றதுக்கு. ஸோ இந்த எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து வந்துட்டு எக்கனாமிய பூஸ்ட் பண்ணும்.
ஸோ அதுக்காக ப்ரைவேட்டைசேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், செல்லிங் ஆஃப் அ பார்ட் ஆஃப் த ஈக்விட்டி ஆர் அ ஷேர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அவுட்ரைட் ஷேர், மொத்தமாக கம்பெனியை வித்துடுறது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கம்பெனிஸ் இது வரைக்கும் இந்தியா வித்துருக்கு அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர் இந்தியா ரீசெண்டாக தான் டாடா குரூப்ஸில் விற்றாங்க. பாரத் அலுமினியம் கம்பெனி, ஓகே, ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடு, அப்புறம் மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரி, இதுதான் வந்துட்டு என்ன சொன்ன என்ன இருக்கா, பிரெட் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா மாருதி உத்யோக் லிமிடெடு, அப்புறம் இந்தியன் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷன். இந்த மாதிரி நிறைய இதை வந்துட்டு என்னென்னா ப்ரைவேட்டுக்கிட்டே மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதை வந்துட்டு எங்கள் வேலை கிடையாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை, நாங்கள் ஏக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. இதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் பண்ணாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்ததோடு மட்டும் நிற்காம, அது போக ஒரு சில பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்கும் தெரியுமா, ஒரு சில பிஎஸ்யூஸ் இருக்கும், ஒரு சில பிஎஸ்இ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன, கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில், கவர்மெண்ட்டோட ஓனர்ஷிப்பில் இருக்குதுல்ல, இவங்களை எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கணும்ல. எல்லாத்தையும் ப்ரைவேட்டை கொடுக்க முடியாதுல்ல, ஒரு சிலது கவர்மெண்ட் தான் ரன் பண்ண முடியுங்கிற இருக்கும். அப்போ அவங்கள இன்னும் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் இப்போ ஸ்கூலில் இருக்கிறீங்க சரியா, நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், நான் இன்னும் நல்லா படிக்கணுங்கிற மோட்டிவேஷன் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், அங்கே உள்ள டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ரேங்க் பேஸ்டாக வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு ஒரு ப்ரைஸு, ஒரு கிஃப்ட்டு, செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு கொடுப்பாங்களா? அது போக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க கிளாஸ் லீடராகவும், செகண்ட் ரேங்க் எடுத்தவங்க அசிஸ்டன்ட் லீடராகவும் வைப்பாங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் வரும். அப்போ செகண்ட் ரேங்க் எடுத்தவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணுங்கிற ஒரு ஃபைட் பண்ணி வந்துட்டு பயங்கரமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணாங்கன்னா, பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு டேக் கொடுத்தாங்க. ஓகே, கேட்டகரைசேஷன் ஆஃப் த பிஎஸ்சிஸ் எப்படின்னா நவரத்னாஸ். ஸோ மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னான்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு டேக் கொடுத்தாங்க. இப்படி டேக் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்குது, அது நவரத்னாங்கிற ஒரு பேரை வாங்கிருச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் அட்டானமி கிடைக்கும், அவங்களோட டிசிஷன் மேக்கிங் அவங்களே மேக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கிடைக்கும், அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ என்னென்னா, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் நல்லா வளர்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடச்சிச்சு, அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம கம்பெனியை வந்து பெரிய லெவலில் உயர்த்தணும் அப்படின்னு வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ புரியுதா, ஒரு பக்கம் ப்ரைவேட்டைசேஷனும் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் கம்பெனிஸை மோட்டிவேட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ண வச்சாங்க. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்துச்சு. ஸோ இதனால வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் அட்டானமி கிடைக்கும். அடுத்து ஏன் வந்துட்டு நிறைய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை வந்துட்டு கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க அப்படின்னா, அது 1947க்கு அப்புறம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மெயினான ஃபேக்டர் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1947க்கு அப்புறம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு எக்கனாமிக்கல் பூம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு நிதி தேவை இருந்துச்சு. ஸோ அதனால என்னென்னா, நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ் இல்லைங்கிறனால கவர்மெண்ட்டே நிறைய கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவ்வளோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் தேவையில்ல, நம்ம ப்ரைவேட் பிளேயரை உள்ளே விடலாம், அவங்களே வந்து மீதியை பார்த்துக்குருவாங்க, நம்ம எக்கனாமியை வந்துட்டு கண்ட்ரோல் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ ப்ரைவேட்டைசேஷனில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ணுறீங்க, அதை பார்ஷியல் ப்ரைவேட்டைசேஷனாக இருக்கிறப்ப வந்துட்டு ஸ்டில் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்குள்ளேயே இருக்குது. அதனால ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில்டாக வந்துட்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த குளோபலைசேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், உலகமயமாக்குதல். அதாவது என்னென்னா, பார்டர்லெஸ் எக்கனாமி வைஸ் வந்துட்டு தேர் இஸ் நோ பார்டர்ஸு. ஸோ கூட்ஸு, சர்வீசஸ், டெக்னாலஜி இதெல்லாம் ஈஸியாக ஃப்ளோ ஆகிக்கலாம். ஸோ இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, பார்டர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய அவுட் சோர்சிங் கிடச்சிச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பிபிஓ கால் சென்டர்னு சொல்லுவோம். ஓகே, கேபிஓ, அதுக்கடுத்து வந்துட்டு எல்பிஓ இப்படின்லாம் இருக்குது. பிபிஓனா பிஸ்னஸ் ப்ராசஸிங் அவுட் சோர்சிங்கு சரியா, கேபிஓனா நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கு, எல்பிஓனா லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சொல்லுவாங்க. ஸோ உலகமயமாக்குதல் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் யூஎஸில் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூஎஸில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் வேலை பார்க்கலாம், எங்கே இந்தியாவிலேருந்தேவும். எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு யூஎஸோட இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற யூஎஸ் மக்கள்கிட்ட வந்துட்டு அவங்களோட ப்ராடக்டை ஃபோனில் வந்து செல் பண்ணுவீங்க. அது காரணம் என்னென்னா, இந்தியாவில் வந்துட்டு என்னென்னா நிறைய ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருந்துச்சு, கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகே, இங்கிலீஷில் ஸ்பீக் பண்ணுறது வந்துட்டு பேசுகிறது வந்துட்டு அதிகமாக இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸு அண்ட் தென் வந்துட்டு வேஜஸும் இங்கே கம்மியாக கொடுத்தா போதுங்கிறதுனால வந்துட்டு என்னென்னா நிறையா இந்த மாதிரி அவுட் சோர்சிங் நடந்துச்சு. ஸோ எங்கேயோ இருக்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்கிற 2 பேருக்கு வந்துட்டு பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ அதுதான் பிபிஓ, கேபிஓ, எல்பிஓ எல்லாம். ஸோ இந்த மாதிரி அவுட் சோர்சிங் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே நிறைய நடந்துச்சு. அது போக ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பயங்கரமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சது.
ஸோ இந்த எல்லா ஃபேக்டரும் வந்துட்டு குளோபலைசேஷனால் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ். அதனால எக்கனாமிக்கல் growth பெருசாக இருந்துச்சு. சர்வீஸ் செக்டார் வந்துட்டு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ஸோ சர்வீஸ் செக்டார்னால வந்த ஜிடிபி growth ரேட் அதிகமாக இருந்தது. ஐடி செக்டார்ஸ் வந்துட்டு நல்லா க்ரோ ஆச்சு. அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸும் அதே நேரத்தில் வந்துட்டு கம்மியான வேஜ் கொடுத்தா போதும். ஏன் கம்மியான வேஜ் கொடுத்தா போதும்னா, இங்கே இந்திய மக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கிறாங்க. பாப்புலேஷன் அதிகம். ஸோ இங்கே இருக்கிற மக்கள் தொகை அதிகம். மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் உள்ளே வந்தாங்கன்னா கம்மியான வேஜஸ் கொடுத்தா போதும். ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் வந்துட்டு இந்தியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு சர்வீஸ் செக்டார் பயங்கரமாக ப்ரூவ் ஆரம்பிச்சு. ஓகே, இது போக அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த WTO. ஓகே, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எதுக்காக இருக்குது அப்படின்னா, உலகளாவியா இருக்கிற ட்ரேடெல்லாம் நடக்குதுல்ல, அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு வச்சு ஒழுங்காக ஒரு ட்ரேடு நடக்கணுங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் WTO. ஸோ அப்போ என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அது ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் WTO இருக்குது. இது வந்ததும் இன்னொரு பெனிஃபிட் ஆச்சு இந்தியாவுக்கு. ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட்டை அனுப்புகிறேன், இல்லை ஒரு ப்ராடக்ட்டை இங்கே கொண்டு வரேன், இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இது ஒரு அடுத்த பெனிஃபிட். ஸோ இந்த எல்லா பெனிஃபிட்டும் சேர்ந்து ட்ரேடு வந்துட்டு அதிகமாக நடந்து நம்மளுக்கு வந்து பெரிய growth நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த WTO வந்துட்டு இட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அவங்க ஃபேவர் பண்ணுறாங்க. அதாவது WTOவில் வந்துட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். WTO இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். WTO எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டு ஓகே சொன்னாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்துட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணி டெவலப்பிங் கண்ட்ரீஸை வந்துட்டு அமுக்க பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்தியாவில் இருக்குது. அது வந்துட்டு இந்தியாவை பயங்கரமாக இந்தியன் எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மேஜரான கன்சர்னிங்க. சரி, இப்போ எல்பிஜி எராவோட மொத்த ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. உண்மையிலே எல்பிஜி எரா நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும். நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு, பாருங்கள் இத்தனை டிவி இருக்குது, இத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குது, இத்தனை டிவி கம்பெனிஸ் இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்கு, இவ்வளோ கார் கம்பெனி வந்திருக்கு, சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியாவாக மாறி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லலாம். பட் ஆனால் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். நம்பர்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். நம்பர்ஸ் என்றைக்குமே பொய் சொல்லாது. ஸோ அப்போ என்னென்னா, உண்மையாகவே வந்துட்டு இந்த மாதிரி growth நடந்திருக்கா அப்படிங்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பரில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு growth ரேட், ஜிடிபி growth ரேட் வந்துட்டு அப்போ வந்துட்டு 5.6% தான் இருந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1980லேருந்து 91 வரைக்கும். இப்போ 8.2% ஜிடிபி growth ரேட் மாறி இருக்கு. அண்ட் ஆல்சோ எப்பயுமே வந்துட்டு IMF வந்துட்டு இந்தியா வந்துட்டு எப்படி ட்ராக் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் நேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமியில். சரியா, எக்கனாமியில் இந்தியா வந்துட்டு ஒரு பயங்கரமான அபரிவிதமான வளர்ச்சியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு டேக் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த எல்பிஜி. சரியா, அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஜிடிபி growth ரேட் பயங்கரமாக இருந்தது காரணம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்துட்டு இந்த எல்பிஜி. நெக்ஸ்ட் செக்டாரல் டிரைவன், சர்வீஸ் செக்டார் பயங்கரமாக ப்ரூவாக ஆரம்பிச்சிச்சு எல்பிஜிக்கு அப்புறம் தான். ஸோ அப்போ எல்பிஜி செக்டார் வந்துட்டு ஃபேவர் பண்ணியிருக்கு. 9.8 ஆயிருக்கு ஒரு சில டைம் பீரியடில். ஓகே, அடுத்து அதே நேரத்தில் இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த எல்பிஜி எரானால என்ன ஆச்சுன்னா, ஜிடிபி ஒரு பக்கம் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ எப்படின்னா, படித்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்க அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்காங்க. அவங்க கீழே இருக்கிற அடுத்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை வந்துட்டு அவங்க வந்துட்டு வளர்ச்சி பாதையிலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே எதுவுமே கிடைக்காத ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க இன்னும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விளிம்பு நிலையிலே இருக்கிறாங்க. ஸோ இன்கம் இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வுகள், ஜாப்லெஸ் growth இது வந்துட்டு இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இந்த எல்பிஜி எராக்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்சர்னும் இருக்குது. அதுக்கடுத்து எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐ இன்ஃப்ளோ, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அதிகப்படியாக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. கிட்டத்தட்ட $30 பில்லியன் வந்துட்டு வந்திருக்கு. அடுத்து ஃபாரெக்ஸ் கிட்டத்தட்ட $413 பில்லியன் வந்துட்டு இப்போ ஃபாரின் ரிசர்வ் இந்தியா கிட்ட இருக்குது. அண்டு நோட் பண்ணிக்கோங்க, இந்தியா இஸ் இந்த ரேங்க் ஆஃப் 4th. ஃபாரின் ரிசர்வ் பேஸ் பண்ணி வந்துட்டு மொத்த குளோபல் கண்ட்ரீஸையும் வந்து ரேங்கிங் பண்ணிங்க அப்படின்னா இந்தியா 4வது இடத்துல இருக்குது. ஓகே, அது போக ஜிடிபி பேஸ்டு இல்லைன்னா நேஷ்னல் இன்கம் பேஸ்டாக வந்துட்டு ரேங்கிங் வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அதுலேயும் இந்தியா வந்துட்டு 4வது இடத்துல இருக்குது. ஓகே, இது ரெண்டையும் மறக்காதீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அது போக எக்ஸ்போர்ட் வந்துட்டு பயங்கரமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இதுக்கடுத்து இன்னொரு பாசிட்டிவ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் 16லேருந்து 17% இருந்துச்சு பிஃபோர் 1991.
அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்னன்னா 4 to 6% தான் இன்ஃப்ளேஷன் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு பெரிய சேஞ்ச். இது ஒரு பாசிட்டிவான சேஞ்ச். நெகட்டிவான சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் தான். இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் மோசமாக அஃபெக்ட் ஆச்சு. இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்துட்டு எப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இம்போர்ட் சீப் இம்போர்ட் வந்துட்டு உள்ள டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது. அந்த சீப் இம்போர்ட்னால வந்துட்டு விவசாயிகள் பயங்கரமாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரும் அஃபெக்ட் ஆச்சு. எப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரோ ஆகணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குளோபலைசேஷனால் வெளியே இருந்து வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு பொருளை வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு அவுட் சைடு வெளியிலேருந்து தான் நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்துட்டு இந்தியாவில் இருந்த கம்பெனி ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வெளியே இருந்தால் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்துட்டு பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருச்சு இந்த எல்பிஜி எராக்கு அப்புறம். அதுவும் வந்துட்டு இந்த குளோபலைசேஷன் தான் ஒரு மேஜரான ஃபேக்டர். ஸோ ஒரு சைடு செக்ட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் இன்னொரு சைடு செக்ட் ஆஃப் நெகட்டிவ்ஸ் இருக்குது. அப்போ என்னென்னா இன்னும் கவர்மெண்ட் வந்துட்டு என்னன்னா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரையும் இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரையும் வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு நிறையா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான டாபிக். ஸோ எல்பிஜி இதை மறக்காதீங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்டு ரீசன்ட் சியூடி ரிஃபார்மில் வந்துட்டு என்னென்னா இதில் வந்துட்டு இந்த டாபிக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். மோஸ்ட்லி இட்ஸ் அ நியூமெரிக்கல் பேஸ்டு. இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ ஜிடிபி க்ரோத் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்பிஜி எராக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்கனாமி இருந்துச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்டிஐ, இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நியூமெரிக்கலாக வந்துட்டு ஃபேக்சுவல் கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க ஃபேக்சுவல் டேட்டாஸ் எல்லாம் நான் வச்சுக்கோங்க. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.